குடும்பத்திற்கு முக்கியமாக இருப்பது சமாதானம். அந்த சமாதானம் இல்லை என்றால் குடும்பம் அல்லோலப்பட்டுவிடும், குடும்பத்துக்குள் பிரச்சனைகள் வந்துவிடும், குடும்பத்துக்குள் சத்ருவானவன் கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவான். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. இன்றைக்கு ஆண்டவருடைய சமாதானம் இருக்கிறதா? அவருடைய பாதுகாப்பு குடும்பத்தில் இருக்கிறதா? நாம் சத்ருவின் கைக்குள் அகப்பட்டு இருக்கிறோம். சத்ருவானவனுடைய பிடியிலிருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் சத்ரு. அவனுடைய களவாய் பற்களுக்கு அகப்படாமல் தேவன் நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தது, எத்தனையோ சோதனைகள் வந்தது. ஆனாலும் ஒன்றிலும் உன்னை விழ விடாமல் உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறாரே என்றால் அது உண்மையில் அவர் வைத்த கிருபை. அந்த கிருபை மட்டும் இல்லைனா இன்றைக்கோ அழிந்து போயிருந்திருப்பாய், மண்ணோடு மண்ணாக மட்கி போயிருந்திருப்பாய். காரணம் என்ன தெரியுமா? சமாதான பிரபுவாகிய தேவன் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து இருக்கும்போது கண்ணீர் வடித்தது எல்லாம் அவர் தொட்டியில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதில் தரக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் கவலைகளை நான் போக்குவேன், உன் குடும்பத்தில் சமாதானத்தை நான் கட்டளை இடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்.